இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மாலை போட்டுருக்க மாட்டேன்லப்பா. மாலை போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்க கூடாது சாமி. உள்ள போயிடுச்சேனே இன்னும் பின்னாடி போக மீனா மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவ என் மருமக இல்ல, மக. ஆனா அந்த காரணத்துக்காக மட்டும் நீ வீட்டை விட்டு வந்திருக்க மாட்டேன். பால்வளத்துறை அமைச்சர் மாதிரி பால் பாக்கெட் ஆட்ட மாதிரி அடிக்கிறீங்க. எல்லார் முன்னாலேயும் உன்னால சொல்ல முடியாம போயிருக்கலாம். நீங்க என்ன மேம்? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சைடுல தானே நிக்கிறேன். ஏடி தம்பி அதான் நினைச்சிட்டு இருக்கிறான். என் பொண்ணு மனசு எனக்கு தெரியும். டேபிள கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. அப்ப வேற எந்த காரணமும் இல்லையாமா? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. திருப்பி கேட்கணுமே. கார்த்தி வேற என்ன கார்த்தி இருக்கு? கார்த்தி இருந்தா அவன் மாறினதுக்கு தான் இந்த மாலை போட்டு வந்திருக்காங்கிறதே சாட்சி. உங்களை எரிச்சல் ஊட்டும்படியோ வெறுப்பேற்றும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்க. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வா. இப்படிதான் படமும் சொன்னீங்க. அப்படி மாமா கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கேன். எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஹலோ மீனா, என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப போன் பண்ண? அவன் தாண்டாண்டி, அவன் தான்டா நம்மள அடிக்கான். டென்ஷனா வேற முறை இரும்பத்துக்க. அங்க இருந்தா உன்னால என் நிம்மதி எல்லாம் போகுதுன்னு தானே இங்க வந்தேன். உன்னால குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நான் ஏமாத்தி. அவங்க கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டாங்க. பாத்துக்கிறேன் போய். ஏண்டி மீனா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை பார்க்கணும். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? அண்ணே, உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்ல.